411 மேனகாவின் நிலையை பார்த்த அர்ஜுன் கொஞ்சம் கூட பொறுமையில்லாமல் கோபமாக டோர்பெல்லை என்று தொடர்ந்து அழுத்திக் கொண்டே இருந்தான். இறுதியாக அந்த மரக்கதவு திறக்கப்பட்டது. இப்ப என்ன, முட்டி போட்டு டயர்ட் ஆகிட்டியா? அப்போ கிளம்பி வீட்டுக்கு போ, வேற என்ன வேணும் என்று கேட்டுக்கொண்டே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் மரியா. வெளியே வந்ததும் தான் அங்கு அர்ஜுன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவள் கொஞ்சம் திகைத்து போய், அர்ஜுன் அர்ஜுன் தம்பி என்று தட்டு தடுமாறி அர்ஜுனை பார்த்து அவள் ஏதோ பேச முயல இப்போதே இந்த வீட்டில் உள்ள அனைவரையும் எரித்து சாம்பலாக்கும் அளவிற்கு கோபத்தில் இருந்த அர்ஜுன், ஓ வீட்டு வேலைக்காரியெல்லாம் அதிகாரம் பண்ற அளவுக்கு வந்துருச்சா என்று மரியாவை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசியவன் அவளை தள்ளிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தான். தொடர்ந்து காலிங் பெல் அடிக்கும் சத்தத்தை கேட்டு ஏற்கனவே அரவிந்தும் அவந்திகாவும் மேலே தங்களது அறையில் இருந்து கீழே வந்திருந்தனர். அப்போது அர்ஜுன் மரியாவிடம் பேசியதும் நடந்து கொண்ட விதமும் அவர்கள் கண்களில் இருந்து தப்பவில்லை. அரவிந்தின் முகம் இறுகியது. வேகமாக சென்று அர்ஜுனின் கையை இறுக்கமாக பிடித்தவன், மரியா ஆன்டி கிட்ட சாரி கேளு என்றான் கோபமாக. அரவிந்தை அலட்சியமாக பார்த்த அர்ஜுன், நான் எதுக்கு சாரி கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணனே? இவங்க உங்க வீட்டு வேலைக்காரி தானே? அப்படி இருக்கையில என்கிட்ட இப்படி பேச ஒரு வேலைக்காரிக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்றான். இப்போதுதான் தன் அறையிலிருந்து வெளியே வந்த மாதவி அங்கு அர்ஜுன் நிற்பதை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியான குரலில், அர்ஜுன் நீ எப்பப்ப வந்த என்றாள். நல்ல வேலை நான் இங்க வந்தேன், இல்லனா நீங்க எல்லாம் சேர்ந்து என்னோட மேனகா ஆண்டிய இப்படி மோசமா நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும். ஆனாலும் அம்மா, உங்க மனசுல இவ்ளோ பகையும் வஞ்சகமும் இருக்கும்னு நான் துளி கூட எதிர்பார்க்கல என்று பொருந்து தள்ளினான் அர்ஜுன். அவன் இங்கு கோபமாக பேசிக்கொண்டிருக்க மேனகா தனது பாடி கார்டுகளின் உதவியோடு மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தாள். அவளது கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அதை பார்த்த அர்ஜுனின் மனம் இன்னும் வேதனைக்குள்ளானது. 8 வருடத்திற்கு முன்னர் அவன் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் அவன் ஏதோ பிடிவாதம் பிடித்ததற்காக அவனது தந்தை ஹாலில் அவனை முட்டி போடும் தண்டனை கொடுத்தார். அப்போதும் அர்ஜுன் கொஞ்சம் கூட தன் பிடிவாதத்தை விட்டு கொடுக்காமல் முட்டி போட்டிருந்தான். ஆனால் அவனுக்காக மேனகா தான் அவனுடைய தந்தையிடம் கெஞ்சி கூத்தாடி அவனை அந்த தண்டனையில் இருந்து விடுவித்தாள். மெதுவாக அர்ஜுனை எழுப்பிச் சென்று அவனது கால்களுக்கு எண்ணெய் போட்டு மசாஜ் செய்து விட்டவள், அர்ஜுன் இனிமே இது மாதிரி பிடிவாதம் பிடிக்காதப்பா. இங்க பாரு, உன்னோட கால் எப்படி வீங்கி போயிருக்குன்னு. முட்டி ரொம்பவே முக்கியம். இங்க பாரு, மேனகா ஆண்டியும் ஒன்ன மாதிரிதான். சின்ன வயசா இருக்கும்போது கொஞ்சம் கூட கால் மேல எல்லாம் அக்கறை இல்லாம இருந்தேன். இப்போ எனக்கு 35 வயசுலயே மூட்டு வலி வந்துருச்சு. என்னால எங்கேயும் ரொம்ப நேரம் நிக்க கூட முடியாது என்றாள். அந்த வார்த்தைகள் இப்போது அர்ஜுனிற்கு ஞாபகம் வந்தது. ஏற்கனவே மேனகாவிற்கு முட்டி பிரச்சனை இருக்கும் போது இங்கு தனக்காக இவ்வளவு வலியை தாங்கி இருக்கிறாளே என்று அவனது மனம் மேனகாவிற்காக உருகியது. அவன் மாதவியை பார்த்த பார்வையில் வெறுப்பும் கோபமும் அப்பட்டமாக தெரிந்தது. அர்ஜுனின் தொடர் அவமதிப்புகளால் இப்போது மாதவியின் உள்ளம் மலுங்கி போய் இருந்தது. சொல்ல போனால் தன்னுடைய முட்டாள் மகனை நினைத்து அவருக்கு வெறுப்பாகவும் இருந்தது. அர்ஜுன், நான் உன்னை ராஜேந்திரன் குடும்பத்துல விட்டுட்டு வந்ததுதான் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ மட்டும் இப்படி ஒரு முட்டாளா ஈஸியா மத்தவங்களோட வலையில விழுகிறவனா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லன்னு உன்னை என் கூடவே கூட்டிட்டு வந்திருப்பேன் என்றாள். அர்ஜுனின் முகத்தில் ஒரு ஏளன புன்னகை தோன்றியது. என்னதான் அவன் தன் அம்மா மீது கோபமாக இருந்தாலும் அவளது கண்களில் தெரிந்த ஏமாற்றம் அவன் இதயத்தை வாட்டியது. நடக்கும் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த மேனகா ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து, மாதவி அக்கா, நீங்க என்ன வெறுக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா அர்ஜுன் மேல கோபப்படாதீங்க. அவன் ரொம்பவே புத்திசாலி. நடக்கிறத பார்த்தாவே யார் உண்மை யார் பொய்ன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் என்று சொன்னவள் இப்போது அர்ஜுனின் அருகில் வந்து அவனுக்கு ஒரு கவசம் போல் நின்று கொண்டவள், மாதவி அக்கா, நான் முன்ன சொன்னதான் திரும்பவும் சொல்றேன். என் மேல கோபம் இருந்தா நீங்க என்ன திட்டுங்க, ஆனா அர்ஜுனை எதுவும் சொல்லாதீங்க. அவன் என்னோட பையன். நீங்க அர்ஜுன உங்க கூட கூட்டிட்டு போகாம ரொம்பவே நல்ல வேலை செஞ்சீங்க. அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு அற்புதமான பையன் கிடைச்சிருக்கான். உங்களுக்கு வேணும்னா அவன் தேவையில்லாதவனா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல என்றாள்.
இதை கேட்டதும் அர்ஜுனின் கண்கள் சிவந்தது. அவள் சொல்வது உண்மைதான். எப்போதும் அவன் அவனுடைய தாய்க்கு வேண்டிய பையனாக இருந்ததில்லை. அவனது தாய்க்கு வேண்டியவன் அரவிந்த் மட்டும்தான். அதனால்தான் அவனை மட்டும் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்றாள். இந்த எண்ணம் தன் மனதில் தோன்றியதும் மாதவியை பார்த்து கசப்பாக புன்னகைத்தவன், மாதவி மேடம், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணினதுக்கு ரொம்பவே சாரி. எப்பத்தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்? எங்க குடும்பம் ஒரு கேலி பொருளா மாறி மொத்த சிட்டில இருக்கிறவங்களும் என் கல்யாணத்தை பார்த்து சிரிச்சாதான் உங்களுக்கு திருப்தியா இருக்குமா என்றான். இதை கேட்டு அதிர்ந்த மாதவி, நீ என்ன பேசிட்டு இருக்க என்று கேட்கவும், ஆஹா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு புரியலையா என்று கேட்டவன் தன் போனை எடுத்து அதில் இருந்த மேனகாவின் வீடியோவை போட்டு காட்டியவன், அப்பா உங்களுக்கு செஞ்சதுக்காக நீங்க மேனகா ஆண்டிய பழி வாங்கியிருக்கீங்க அதானே? ச்சே, நீங்க இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மிருகமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு மேல மேனகா ஆண்டி எப்படி சொந்தக்காரங்க மூஞ்சிலையும் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சிலையும் முழிப்பாங்க என்று சொன்னவன் ஒரு நொடி அமைதிக்கு பின், மாதவி மேடம், அடுத்த முறை நீங்க யாரையாச்சும் பழி வாங்கணும்னு நினைக்கும் போது உங்களோட இந்த முட்டாள் மகனையும் மனசுல நினைச்சுக்கோங்க. அவனும் இந்த சொசைட்டில தலை நிமிர்ந்து வாழணுங்கிறது உங்க மனசுல இருக்கட்டும் என்றான். மாதவி மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருமே அவனது வார்த்தையை கேட்டு அதிர்ந்து போனார்கள். என்னதான் அந்த வீடியோ இன்டர்நெட்டில் போடப்பட்டிருந்தாலும் அது ஒன்றும் வைரல் வீடியோவாக எல்லாம் மாறவில்லை. 10,000த்திற்கும் குறைவானவர்கள்தான் அதை பார்த்திருந்தார்கள். அதனால் அந்த வீடியோ அரவிந்தின் கண்களிலோ இல்லை அவந்திகாவின் கண்களிலோ மாட்டாமல் போனது. இதை யாரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணது என்று மாதவி அதிர்ந்து போய் கேட்கவும், யார் இது போஸ்ட் போட்டாங்கன்னு தெரியலையா? போதும், இதுக்கப்புறமாச்சும் அப்பாவியா நடிக்கிறத நிப்பாட்டுங்க. உங்களை தவிர வேற யார் இத போஸ்ட் பண்ணுவாங்க என்று சீறினான் அர்ஜுன். அங்கு யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அவன் மேனகாவை திரும்பி பார்த்தான். அந்த வீடியோவை நம்ப முடியாத பார்வையோடு பார்த்து கொண்டிருந்த மேனகா தான் ஏதோ பெரிய அவமானத்தை சந்தித்தது போல தன் கை முஷ்டிகளை இறுக மூடினாள். அவள் கால்கள் தள்ளாடியது. அவளை பார்த்த அர்ஜுனின் கோபம் இன்னும் அதிகமானது. நீங்க ஏன் இப்படி பண்ணுனீங்க? ஒருத்தர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறதே ரொம்ப சங்கடமான விஷயம். அத நீங்க வீடியோ எடுத்து நெட்ல வேற விட்டுருக்கீங்க என்றான். நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணல என்று மாதவி சொன்ன நேரம் வாசற் கதவு திறக்கப்பட்டு கோபமாக ராஜேந்திரன் உள்ளே நுழைந்தார். உள்ளே வந்ததும் மேனகாவை தலை முதல் பாதம் வரை ஸ்கேன் செய்தவன் அவளுக்கு ஒன்றும் இல்லை என்றதும் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அதன் பிறகு கோபமாக மாதவியை பார்த்தவன், இதுதானே உன் திட்டம்? இதுக்குத்தானே என் மேல கேஸ் கொடுத்த? மேனகாவை அவமானப்படுத்தத்தான் எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணினியா என்றான். இப்படியே தொடர்ந்து அர்ஜுனும் ராஜேந்திரனும் மாறி மாறி பேசி மாதவிதான் குற்றவாளி என்று கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அர்ஜுனை பார்த்து கசப்பாக புன்னகைத்த மாதவி, நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலன்னு சொன்னேன் என்றாள். அர்ஜுன் அப்போதும் அவளை கோபமாக பார்த்து கொண்டிருக்கவும், நான் தான் அவளை என் கால்ல விழ சொல்லி கட்டாயப்படுத்தினேனா, இல்ல என் வீட்டு வாசல்ல மண்டி போட சொன்னேனா என்றாள். இல்ல இல்ல, நான் தான் அத விருப்பத்தோட செஞ்சேன் என்றாள் மேனகா. அப்போ நான் தான் அவளை இன்னைக்கு இங்க வர சொன்னேனா என்று மாதவி கேட்க, இல்ல நானாத்தான் வந்தேன் என்று மேனகாவிடமிருந்து பதில் வந்தது. அப்புறம் எப்படி நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்க முடியும்? அவ இன்னைக்கு இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ண போறாங்கிறதே எனக்கு தெரியாதே என்றாள். அர்ஜுன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும், அர்ஜுன், இவ்ளோ நேரம் என்ன கொடுமைக்காரின்னு சொன்னியே, எதனால நான் கொடுமைக்காரியா தெரியறேன்? திடீர்னு ஒருத்தி வந்து என் வீட்டு வாசல்ல மண்டி போட்டு கத்தி கூப்பாடு போட்டு ஊரை கூட்டிட்டு இருந்தா நான் கொடுமைக்காரி ஆகிருவேனா? அப்போ சரி, நான் இப்பவே உன்னோட மேனகா ஆண்டி கால்ல விழறேன். எழுந்திருக்க சொன்னாலும் கேட்காம பிடிவாதமா அப்படியே இருக்கேன். அப்போ உன் மேனகா ஆண்டி கொடுமைக்காரி ஆகிருவாளா என்று கேட்ட மாதவி மிகவும் வேதனையான குரலில், டே அர்ஜுன், இது ரொம்பவே சிம்பிள் லாஜிக். இத கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் மூளை மழுங்கி போயிருக்கு என்றாள். நிலைமை தனக்கு எதிராக மாறுவதை உணர்ந்த மேனகா முதலை கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். மாதவி அக்கா, அர்ஜுனோட அப்பா சமுதாயத்துல மதிப்பு மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க கொடுத்திருக்கிற கேஸ் அவரை அசிங்கப்படுத்திரும். அதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன் என்று சம்பந்தமே இல்லாமல் பேசினாள். அதற்கும் ஆதரவாக, ஆமா,
எங்க குடும்பத்துல எனக்காக தன்னையே தாழ்த்திட்டு என்ன வேணும்னாலும் செய்யக்கூடியவ மேனகாதான்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நேத்து அர்ஜுன் வந்து கேட்டப்போ நீ கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிருக்க. இன்னைக்கு மேனகா வந்தப்போ அவளை பழி வாங்கிட்ட என்றான் ராஜேந்திரன். கொஞ்சம் கூட அர்த்தமில்லாமல் மாதவி இவர்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், நீ இவங்க சொல்றதத்தான் நம்புறியா? நான் சொல்றத நம்பலையா என்றாள். ஒரு நொடி தயங்கிய அர்ஜுன், இந்த இடத்துல இருந்துதான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ இங்க உங்களை தவிர வேற யார் இருக்காங்க என்றான் முட்டாள்தனமாக. இவ்வளவு சொல்லியும் புரிந்து கொள்ளாமல் பேசும் அர்ஜுனை நினைத்து மாதவியின் மனம் வேதனைப்பட்டது. அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். அவளது மனநிலையை உணர்ந்த அவந்திகா ஆதரவாக மாதவியின் கையை பிடிக்க இப்போது ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்த அர்ஜுனின் அருகே வந்த அரவிந்த், எங்களை தவிர இங்க அவங்களும் தான் இருந்தாங்க என்று சொல்லி மேனகாவை சுட்டி காட்டினான். இப்போ நீ என்ன சொல்ல வர என்று அர்ஜுன் அதிர்ந்து போய் கேட்கவும், அவன் கையில் இருந்த போனை வாங்கிய அரவிந்த் அந்த வீடியோவை மீண்டும் போட்டு காட்டி, இங்க பாரு, எந்த ஆங்கிள் இருந்து வீடியோ எடுத்திருக்காங்கன்னு பாரு என்றான். அந்த வீடியோவை வீட்டிற்கு வெளியே ஒரு கார்னரில் இருந்து எடுக்கப்பட்டிருந்தது. அப்போது அரவிந்தின் குடும்பத்தில் இருந்தவர்கள் அனைவரும் வீட்டிற்குள் இருந்ததால் அவர்கள் யாராலும் இந்த வீடியோவை எடுக்க முடியாது. அப்படி என்றால் மேனகாவிற்கு பின்னால் அவளது பாடிகார்ட்ஸ் தானே இருப்பார்கள். அர்ஜுன் மேனகாவின் பாடிகார்ட்ஸை நிமிர்ந்து பார்க்கவும், போதும் மாதவி அக்கா, இன்னைக்கு நீங்க என்ன நடத்தின விதமே உங்களுக்கு ஆறுதல் அளிக்கலையா? இதுக்கு மேலையும் நீங்க என்ன அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. நான் அவமானப்படுறத நானே எப்படி வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணுவேன் என்றாள். போதும் மேனகா, நீ எதுவும் பேசாத என்று சொன்ன ராஜேந்திரன் அரவிந்தை பார்த்து, வீடியோ எடுத்த ஆங்கிள வச்சு என்ன கதை வேணும்னாலும் சொல்லலாம். யாருக்கு தெரியும், நீங்களே கூட வெளியே ஒரு ஆள் செட்டப் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுக்க வச்சிருக்கலாம். உங்க மேல தப்பில்லைன்னு நிரூபிக்க என்ன ப்ரூஃப் இருக்கு என்றான். அப்கோர்ஸ் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு என்றான் அரவிந்த். மேனகா அதிர்ந்து போனாள். அவள் இந்த வேலையை செய்யும் போது யாரும் அருகில் இல்லை என்பதை ஒரு முறைக்கு இருமுறை உறுதிப்படுத்திக் கொண்டுதான் செய்தாள். அப்படி இருக்க அரவிந்த் ஆதாரம் இருக்கிறது என்கிறான் என்றால் அது கண்டிப்பாக கேமராவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவள் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் நினைத்தது போலவே அங்கு ஒரு கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. மேனகாவை போலவே அந்த கேமராவை பார்த்த ராஜேந்திரன், இது எப்படி ப்ரூஃபா இருக்க முடியும்? நீ சொல்ற பிலிமிங் ஆங்கிள வச்சு பார்த்தா கேமரால வீடியோ எடுத்தவனோட முதுகுதானே தெரியும். அப்புறம் யாரு குற்றவாளின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று சீறினான். அவனை துளி கூட கண்டு கொள்ளாமல் அலட்சியப்படுத்திய அரவிந்த் தன் லேப்டாப்பை எடுத்து அதில் மேனகா வந்தது முதல் நடந்த அனைத்தையும் போட்டு காட்டினான். அதை அனைத்தையும் கூர்ந்து பார்த்த அர்ஜுன், மேனகா வந்தது, அவளுடைய பாடிகார்ட்ஸ் மரியாவை தள்ளிவிட்டு உள்ளே சென்றது, பின் மேனகா மண்டியிட்டது, இங்கிருந்து கிளம்பு என்று சொல்லி அரவிந்த் குடும்பத்தினர் கதவை சாத்திய பிறகும் கூட அங்கு பிடிவாதமாக அவள் மண்டியிட்டு இருந்தது என்று அனைத்தையும் பார்த்தான். அரவிந்த் சொன்னது போல் அவன் குடும்பத்திலிருந்து யாரும் வெளியே வரவே இல்லை. மேனகாவின் பின்னால் வீடியோ எடுக்கப்பட்ட இடத்தில் அவளது பாடிகார்ட்ஸ் தான் நின்று கொண்டிருந்தனர். அவர்களது முதுகுதான் கேமராவில் பதிவாகி இருந்தது என்பதால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை என்றாலும் அவர்களை தவிர அங்கு சந்தேகப்படும்படி யாரும் இல்லை. இப்போது அர்ஜுன் அதிர்ச்சியோடு மேனகாவை பார்த்தான். பாகம் 412. சர்வைலன்ஸ் கேமராவில் இருந்த வீடியோ புட்டேஜை பார்த்த அர்ஜுனிற்கு மேனகாவின் பாடிகார்டு தான் அவளை வீடியோ எடுத்து அதை இன்டர்நெட்டில் விட்டிருக்க வேண்டும் என்று சந்தேகம் தோன்றியது. அதே சந்தேகத்தோடு அவன் மேனகாவை திரும்பி பார்க்க பதறிப்போன மேனகா, அர்ஜுன், சத்தியமா நான் இந்த வேலையை பண்ணலப்பா. நான் எப்படி பண்ணிருக்க முடியும்? ஏற்கனவே உங்க அப்பாவை 2ஆம் தாரமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கே ஊர்ல எல்லாரும் என்னை எப்படி பேசுறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் மாதவி அக்கா கால்ல விழுந்தது தெரிஞ்சதுன்னா என்னால நினைச்சே பார்க்க முடியல. எல்லாரும் பேசுறத கேட்கறதுக்கு பதிலா நான் பேசாம செத்துறலாம் என்று சொல்லி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாள். அர்ஜுன் ஒரு நொடி யோசித்து பார்த்தான். மேனகா சொல்வதும் சரிதான். இத்தனை வருடங்களாக எந்த ஒரு பொது விழாவிற்கு மேனகா சென்ற
சென்றாலும் அங்கு அவளை பற்றி ஒருவராவது அவதூறாக பேசாமல் இருந்தது கிடையாது. ஒரு சில நேரங்களில் அவர்கள் பேசுவதை கேட்டு அர்ஜுனிற்கே கோபம் வந்திருக்கிறது. ஆனால் மேனகா அமைதியாக அனைத்தையும் கடந்து சென்றிருக்கிறாள். அப்படி இருக்கும்போது எப்படி அவள் பெயரை அவளே கெடுத்துக் கொள்வாள்? ஒரு நொடி அமைதியாக நின்று கொண்டிருந்த அர்ஜுன் சட்டென திரும்பி தனக்கு பின்னால் நின்றிருந்த பாடி கார்டின் சட்டை காலரை பிடித்தவன், சொல்லுடா, யார் சொன்னதை கேட்டு நீ அந்த வீடியோவை நெட்ல விட்ட என்றான் கோபமாக. சார், நான் ஒண்ணுமே பண்ணல என்று அந்த பாடி கார்டும் குரலை உயர்த்தி சொல்லவும், உன்னை தவிர அங்க யாரும் இல்ல, சோ நீதான் வீடியோவை எடுத்தேன்னு தெளிவா தெரியுது, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, சர்வைலன்ஸ் கேமரா ப்ரூஃபா இருக்கு என்று சொன்னவன் அந்த பாடி கார்டை அடிக்க கை ஓங்கவும், சார், அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அந்த ஆங்கிள் நான் மட்டும் இல்ல, அந்த சர்வைலன்ஸ் கேமராவும் தான் இருக்கு, சோ அந்த சர்வைலன்ஸ் கேமரால இருக்க வீடியோவை கூட கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்கலாம் என்றான். அர்ஜுனின் ஓங்கிய கைகள் அந்த பாடி கார்டின் மீது படாமல் அப்படியே ஆகாயத்திலேயே நின்றது. இப்போது அர்ஜுன் முழுமையாக குழம்பி போனான். தன் அருகே நின்று அழுது கொண்டிருக்கும் மேனகாவையும் எதிரே சோகமே உருவாக நின்று கொண்டிருக்கும் மாதவியையும் மாறி மாறி பார்த்தான். யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய் என்பதே அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இரு பக்கமுமே அவரவர் தரப்பு நியாயத்தை வைத்திருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அர்ஜுன் குழப்பமாக நின்று கொண்டிருக்க தன் தொண்டையை செருமிய ராஜேந்திரன், ஆக நாங்க வருவோம், இப்படியெல்லாம் காரணம் சொல்லலான்னு நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்திருக்கீங்க. நல்ல வேளை எங்க பாடிகார்டு மட்டும் சரியான நேரத்துக்கு புத்திசாலித்தனமா பதில் சொல்லலனா நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு எங்களவே நம்ப வச்சிருப்பீங்க. இன்னும் இது மாதிரி என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க அம்மாவும் பையனும் என்று சீறினான். அவனை ஒரு பொருட்டாக கூட கண்டு கொள்ளாத மாதவியின் பார்வை அர்ஜுனின் மீதுதான் நிலைத்து நின்றது. அர்ஜுன் தயங்குவதை பார்த்த ராஜேந்திரன், அர்ஜுன், உனக்கு என்ன சந்தேகம்? உன்னை ஒரு உயிரா கூட மதிக்காம அனாதையா விட்டுட்டு போனவ சொல்றத நீ நம்புறியா என்ன? இத்தனை வருஷமா உன்னை தன்னோட சொந்த புள்ள மாதிரி வளர்த்த உன்னோட மேனகா ஆண்டியவே நீ சந்தேகப்படுறியா என்றார். ராஜேந்திரன் சொல்வது உண்மைதான். இப்போது கூட மேனகா அவனுக்காகத்தான் இவ்வளவு வலியையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை எப்படி அவன் சந்தேகப்படலாம்? அவன் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மென்மையான கரம் ஒன்று அவன் கரத்தை பற்றியது. அர்ஜுன் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கையை பிடித்திருந்த நயானா, அர்ஜுன், மேனகா ஆண்டி தான் இந்த வீடியோவை எடுத்தாங்கன்னு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதே நேரம் அத்தை தான் இந்த வீடியோவை எடுத்தாங்கன்னு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆதாரம் இல்லாம நாம ஒருத்தரை குற்றம் சுமத்தக்கூடாது என்றாள். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்பது அர்ஜுனிற்கு தெளிவாகவே புரிந்தது. அவன் மாதவியை பார்த்து ஏதோ பேச வாய் திறக்கவும், அர்ஜுன், அத்தைக்கு உடம்பு சரியில்லை, சோ நாம இந்த பிரச்சனையை இதுக்கு மேல பெருசாக்காம இங்கிருந்து கிளம்புறது நல்லது என்றாள். அர்ஜுன் மாதவியை பார்த்தான். அவள் முகம் வெளிரி போய் இருந்தது. அன்றொரு நாள் அவள் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த காட்சி அவன் கண்முன் தோன்றியது. தன் கைகளை இறுக மூடி ஒரு பெருமூச்சு விட்டவன் தன் அருகே இருந்த மேனகாவை ஆதரவாக பிடித்து, போதும், இந்த விஷயத்தை இத்தோட விட்டுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போலாம், என்ன நடந்துச்சுன்னு நான் பொறுமையா விசாரிக்கிறேன் என்றான். மேனகாவிற்கு சப்பென்று போனது. இன்று இங்கு ஒரு பெரிய கலவரம் நடக்க வேண்டும் என்றுதான் அவள் திட்டம் போட்டிருந்தாள். ஆனால் அர்ஜுன் இவ்வளவு சீக்கிரம் தன் கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வருவான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போது ஏதாவது சொல்லி அர்ஜுனை ஏற்றிவிடலாம் என்று நினைத்தவள், ஒருவேளை அது தனக்கு எதிராகவே திரும்பிவிட்டாள் என்ன செய்வது என்று நினைத்து தான் சொல்ல வந்ததை அப்படியே வாய்க்குள் முழுங்கிவிட்டு அர்ஜுனோடு அமைதியாக காருக்கு சென்றாள். அவர்கள் அனைவரும் வெளியே செல்லவும் அரவிந்த் கதவை சாத்த போன நேரம் அங்கு வந்த ஒரு பெரிய கொரியர் பாய், ஹலோ சார், மிஸ்டர் அரவிந்த் ராஜ்க்கு ஒரு எக்ஸ்பிரஸ் கொரியர் வந்திருக்கு என்றான். எக்ஸ்பிரஸ் கொரியர் என்ற வார்த்தைகளை கேட்டதும் அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. அவன் அந்த கொரியர் கொண்டு வந்தவனை வெறித்து பார்த்து கொண்டிருக்க மாதவி அவந்திகாவின் உதவியோடு மெதுவாக வெளியே வந்தாள். அவளுக்கு சற்று தூரத்திற்கு முன்பு அர்ஜுன் மேனகாவை கைத்தாங்கலாக காருக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தான். மேனகாவை பாசஞ்சர் சீட்டில் அமர வைத்த அர்ஜுன் டிரைவர் சீட்டில் சென்று அமரும் நேரம், அர்ஜுன்,
என்று மாதவியின் குரல் கேட்டு திரும்பி பார்த்தான். இப்போது மட்டும் அவள் மேனகாவை பற்றி ஏதாவது தவறாகச் சொன்னால் அதற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் அர்ஜுன் தவித்துக் கொண்டிருக்க, அர்ஜுனை அப்படி எந்த சங்கடத்திற்கும் உள்ளாக்காத மாதவி, நாங்க அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டோம் என்றாள். அதிர்ச்சியோடு மாதவியை திரும்பி பார்த்த அர்ஜுன் என்ன சொல்வது என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருக்க, ஆமாப்பா, காலையிலேயே நாங்க அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டோம் என்றாள் மாதவி. அர்ஜுன் ஒரு முறை காருக்குள் அமர்ந்திருந்த மேனகாவை திரும்பி பார்த்தான். மாதவி சொன்னது தன் காதில் விழாதது போல தன் கால்களை பார்த்து அமர்ந்திருந்தாள் மேனகா. அவளது முட்டிகள் இரண்டும் சிவந்து போய் வீங்கி இருந்தது. அர்ஜுனின் உள் உணர்வு ஏதோ சொல்லவும், தேங்க்யூமா என்று சொல்லிவிட்டு கார் கதவை திறந்தான். அர்ஜுன், நீ நேர்மையா பொறுப்பா ஒரு புத்திசாலியான மனுஷனா மாறணும், அதான் இந்த அம்மாவோட ஆசை என்று சொன்ன மாதவி தன் முகத்தில் இருந்த ஏமாற்றத்தை மறைக்க முடியாமல் மெதுவாக திரும்பி வீட்டிற்குள் சென்றாள். அவந்திகா மாதவியின் கையை பிடித்து அவளை கைத்தாங்கலாக வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள். தன் தாயின் பரிதாபமான முகத்தை பார்த்த அர்ஜுன் இதயத்தை உருவமில்லாத ஏதோ ஒரு கை அழுத்துவது போல் இருந்தது. தன் கைகளை இறுக மூடி ஒரு பெருமூச்சு விட்டவன் காருக்குள் ஏறி காரை ஸ்டார்ட் செய்தான். காரை ஸ்டார்ட் செய்ததிலிருந்து ராஜேந்திரன் இடைவிடாமல் கூச்சலிட்டு கொண்டே வந்தார். அந்த தந்திரக்காரி இருக்காளே, அவ நாளுக்கு நாள் எல்லாம் மீறி போயிட்டே இருக்கா. உன்னோட மேனகா ஆண்டி எதிர்காலத்துல எப்படித்தான் அவளை சமாளிக்க போறாளோ தெரியல என்று ராஜேந்திரன் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே வந்தது அர்ஜுனுக்கு எரிச்சலாக இருந்தது. தன் குரலை உயர்த்தியவன், அப்பா, நீங்க பேசின வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் என்றான். அர்ஜுனின் வார்த்தைகள் ராஜேந்திரனுக்கு புறையேற வைத்தது. ஒரு நொடி அமைதியாக இருந்தவன், நான் ஏன் பேசக்கூடாது? அவ எப்போ இவ்ளோ கேவலமான காரியத்தை எல்லாம் செய்ய துணிஞ்சிட்டாலோ அப்பவே அவ இப்படி எல்லாம் பேச்சு வாங்குறதுக்கும் துணிஞ்சிட்டான்னு தானே அர்த்தம். எதிர்காலத்துல நீ அவளை விட்டு தள்ளியே இரு. இனி அந்த வீட்டுக்கு நீ போகாத. உன் கல்யாணத்துக்கு கூட அவங்க யாரோ வரக்கூடாது. நான் அவங்க யாருக்கும் இன்விடேஷன் அனுப்ப போறது இல்ல. கொஞ்சமாச்சும் உன் மேல பாசம் இருந்திருந்தா உன் கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்துல இது மாதிரி பண்ணிருப்பாளா என்று சீறினான். ரியர் வியூ மிரர் வழியாக ராஜேந்திரனை பார்த்த அர்ஜுனிற்கு அவன் தந்தையின் முகம் கோபத்தில் சிவந்திருப்பது தெரிந்தது. முன்பெல்லாம் தன் தந்தை ஒரு கண்ணியமான நபர் என்று அவர் கோபமாக இருக்கும்போது அச்சமூட்டுபவராகத்தான் அர்ஜுன் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது ராஜேந்திரனை பார்த்த அர்ஜுனிற்கு அவர் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாதவர் என்றுதான் தோன்றியது. கடுப்பான அர்ஜுன், அப்பா, நீங்க மட்டும் அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா அவங்க உங்க மேல கேஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையே வந்திருக்காது என்றான். இதை கேட்டதும் ராஜேந்திரன் வாயடைத்து போனார். அவர் மீண்டும் கோபமாக ஏதோ பேச வாய் திறந்த நேரம் அவர் கையை பிடித்த மேனகா, அர்ஜுன், உங்க அப்பாவுக்கு தான் அதிக கோபம் வரும்னு உனக்கு தெரியும்லப்பா. இந்த டைம் அவர் தப்பு செஞ்சுட்டாருதான். ஆனா எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன்தான். அதனால கண்டிப்பா உன் கல்யாணத்துல எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துப்போம் என்றாள். அதை தொடர்ந்து அவர்களது பேச்சு அர்ஜுனின் திருமண ஏற்பாடுகள் குறித்து திரும்பியது. அர்ஜுன் அவர்கள் பேச்சிலிருந்து தனது கவனத்தை திருப்பினான். இந்த காரில் இவர்கள் மூவர் மட்டும் இல்லாமல் மற்றொரு உருவமும் அமைதியே உருவாக வந்து கொண்டிருந்தது. அது நயானாதான். அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவளது கண்கள் அர்ஜுனுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவனையே பார்த்து கொண்டிருந்தது. சட்டென அர்ஜுனிற்கு ஒரு தன்னம்பிக்கை தோன்றியது. தன்னை மரியாதைக்கு உரியவனாக நினைத்தான். ஏதோ இப்போதுதான் அவனுக்கு முதுகுத்தண்டு இருப்பது நினைவிற்கு வந்தவன் போல் நிமிர்ந்து அமர்ந்தான். பின் தன் தொண்டையை செருமிக் கொண்டு, மேனகா ஆண்டி, அப்பா, இன்னைக்கு நடந்ததுல நம்ம பக்கம்தான் தப்பு இருக்கு. இனிமே நீங்க 2 பேரும் என் அம்மா வீட்டுக்கு போகாதீங்க என்றான். அவன் வார்த்தைகள் அவ்வளவு உறுதியாகவும் அதே நேரம் ஒரு அதிகார துணியோடும் வந்து விழுந்தன. மேனகா அதிர்ந்து போனாள். இத்தனை நாளாக அர்ஜுனை சுயமாக யோசிக்க விடாமல் தான் சொல்வதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பொம்மையாகத்தான் அவள் ட்ரைனிங் கொடுத்து வைத்திருந்தாள். அப்படி இருக்கும்போது அர்ஜுன் பேசிய வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு திகைப்பாகத்தான் இருக்கும். இன்று நடந்தது அனைத்துமே அவளது எதிர்பார்ப்பிற்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருந்தது. இத்தனை நாளாக அவள் அர்ஜுனை பார்த்து வருகிறாள்.
அப்படி இருக்கும்போது என்ன செய்தால் அதற்கு அர்ஜுன் எப்படி ரியாக்ட் செய்வான் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். சாதாரண நாளில் அவள் மட்டும் அரவிந்தின் வீட்டில் மண்டியிட்டிருப்பது தெரிந்தால் அர்ஜுனின் கோபம் எல்லை தாண்டி சென்றிருக்கும். அவன் கோபத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் மாதவியை திட்டி தீர்த்திருப்பான். ஆனால் இன்று ஆரம்பத்திலிருந்தே அர்ஜுன் கொஞ்சம் பொறுமையாக இருப்பதாகத்தான் மேனகாவிற்கு தோன்றியது. நல்ல வேளையாக அவளது பாடிகார்டு கொஞ்சம் புத்திசாலி இருக்கவும் நிலைமையை சமாளித்து விட்டான். இல்லை என்றால் அனைத்து திட்டமும் பெரும் நாசமாகி இருக்கும். இப்போது காரில் வரும்போதும் மேனகா பலமுறை அர்ஜுனை உசுப்பேற்றும் விதமாக பேசி பேசி பார்த்தாள். ஆனால் அர்ஜுன் அவள் பக்கம் தனது கவனத்தை திருப்பவே இல்லை. இப்போது மேனகாவின் கவனம் முழுக்க நயானாவின் மீது சென்றது. மேனகா தெளிவாக பார்த்தாள். நயானா அர்ஜுனை பார்த்த பார்வை அவனை ஊக்கப்படுத்தியதால் தான் அவன் தன்னையும் அவனது தந்தையுமே எதிர்த்து பேசுகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. இவ்வளவு நாட்களாக அவள் நயானாவை ஒரு சாதாரண பெண்ணாக தான் பார்த்திருந்தாள். நயானா அர்ஜுன் மீது இவ்வளவு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவளாக இருப்பாள் என்பதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. விரைவாக அவர்கள் வீட்டை அடைந்தார்கள். மேனகா கீழே இறங்கியதும் ஏதோ பேசுவதற்கு வாய் திறக்க, அதற்கு முன்னதாக, மேனகா ஆண்டி, நான் நயானாவை கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டுட்டு வரேன் என்று சொல்லி புறப்பட்டான் அர்ஜுன். மேனகாவால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. முன்பெல்லாம் அவளுக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் அர்ஜுன் அவளுடனேயே இருந்து அவளுக்கு முற்றிலும் குணமாகும் வரை அவளை கவனித்துக் கொள்வான். ஆனால் இன்று தன்னை விட அவனுக்கு வேறு ஒருவள் முக்கியமாக போய்விட்டாள் என்பதை மேனகாவால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் என்ன, எதையும் வார்த்தைகளில் சொல்ல முடியாமல் தன் கைகளை இறுக மூடினாள். கார் ஸ்டார்ட் செய்து சிறிது தூரம் செல்லும் வரை அமைதியாக இருந்த நயானா மெல்ல பேச ஆரம்பித்தாள். அர்ஜுன், இந்த உலகத்திலேயே தன்னோட அம்மாக்கள் மட்டும்தான் சுயநலம் இல்லாதவங்க. இன்னைக்கே பாருங்களேன், நீங்க அவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் அம்மா உங்களோட நல்லதைத்தான் பாத்திருக்காங்க. இந்த மொத்த விஷயத்திலையும் அதிகம் பாதிக்கப்பட்டது அவங்கதான் என்றாள். என்னதான் அர்ஜுன் நயானா பேசுவதை கேட்டு முகம் சுளித்தாலும் அவள் சொல்வது சரிதான் என்பது அவனுக்கு புரிந்தது. சட்டென நயானாவை திரும்பி பார்த்தவன், நயானா, இன்னைக்கு யார் அந்த வீடியோவை இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிற என்று கேட்டான். அர்ஜுனின் கண்களை நேராக பார்த்த நயானா, அர்ஜுன், உண்மையிலேயே யார் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுனாங்கிறது இப்போ முக்கியம் இல்ல என்றாள். அப்போ வேற என்ன முக்கியம் என்று அர்ஜுன் கேட்கவும், இந்த விஷயத்தினால அத்தை ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்றாள். அர்ஜுன் அதிர்ந்து போய் நயானாவை பார்க்க, அர்ஜுன், நான் அப்ப சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி அத்தைக்கும் சிரஞ்சீவியோட அப்பாவுக்கும் எந்த தொடர்பும் இல்ல என்றால் அழுத்தம் திருத்தமான குரலில். அர்ஜுன் அமைதியாக இருக்கவும், அர்ஜுன், அவங்களோட தினசரி ஆக்டிவிட்டிஸ்ல இருந்தே தெரியலையா அவங்க எந்த மாதிரி கேரக்டர்னு என்று நயானா கேட்ட கேள்விக்கு அர்ஜுன் எந்த பதிலும் சொல்லாமல் அவளை நிமிர்ந்து பார்க்கவும், அர்ஜுன், எது சரி எது தப்புன்னு உங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். உங்க மனசு சொல்றத கேட்டு பாருங்க என்றாள் நயானா. நயானா சொன்னது அனைத்தும் அர்ஜுனிற்கு புரிந்ததுதான். ஆனால் அவன் மனதில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்த கேள்வி, எதற்காக அவ்வளவு அவசரமாக அம்மா அரவிந்தை மட்டும் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான். பாகம் 413. அர்ஜுன் நயானாவை ஹோட்டலில் டிராப் செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது அவனுக்காக மேனகா ஹாலிலேயே காத்திருந்தாள். அர்ஜுனை பார்த்ததும் அவள் முகத்தில் இன்ஸ்டன்டாக ஒரு புன்னகை தோன்றியது. அர்ஜுன், வந்துட்டியாப்பா என்று கேட்டுக்கொண்டே அவனை நோக்கி எழுந்து சென்றாள். இது ஒன்றும் அவனுக்கு புதிதல்ல. பல வருடங்களாக மேனகா அர்ஜுனிற்காக காத்திருந்து ஒவ்வொரு நாளும் அவனை இப்படித்தான் வரவேற்பாள். ஒரு காலத்தில் அவனுக்கு மிகுந்த அரவணைப்பாக இருந்த இந்த காட்சி இப்போது அவனுக்குள் எந்தவிதமான உணர்வையும் தோற்றுவிக்கவில்லை. அவன் வெறுமனே மேனகாவை பார்த்து தலையசைத்தான். அவ்வளவுதான். அர்ஜுன், நடந்த கலவரத்துல நீ மதியம் சாப்பிட்டிருக்க மாட்ட, பசியோட இருப்ப. வாப்பா சாப்பிடலாம், நான் உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன் என்று சொன்ன மேனகா டைனிங் டேபிளில் சென்று அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கவும் அவளை பார்த்த அர்ஜுனால் அவளுக்காக இரக்கப்படாமல் இருக்க முடியவில்லை. மேனகா ஆண்டி, உங்க கால் இப்போ எப்படி இருக்கு என்றான்.
இப்ப பரவாயில்லப்பா என்று மேனகாவிடமிருந்து பதில் வந்தது. மேனகா இதை சொன்னதும் அவள் அருகே நின்று கொண்டிருந்த பணிப்பெண், மேடம், அது எப்படி நீங்க உங்க கால் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? பாருங்க, உங்க கால்ல இன்னும் வீக்கம் அப்படியே இருக்கு. ராதா மட்டும் உங்க காலுக்கு மசாஜ் பண்ணி விடாம இருந்திருந்தான்னா நீங்க இந்நேரம் படுக்கையில இருந்து எழுந்திருக்கவே முடியாது என்றாள். அவள் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்த மேனகா, ஷு சும்மாரு என்று அந்த பணிப்பெண்ணை அதட்டிவிட்டு, அர்ஜுன் வாப்பா சாப்பிடலாம், சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு கெட்டு போயிரும் என்று அர்ஜுன் மீது டன் கணக்கில் பாசம் இருப்பவள் போல் சீன் போட ஆரம்பித்தாள். முன்னதாக அவள் மீது அர்ஜுனிற்கு தோன்றியிருந்த கொஞ்ச நஞ்ச சந்தேகமும் இப்போது காணாமல் போனது. 8 வருடத்திற்கு முன் அவனுக்கு தெரிந்த அதே மேனகாதான் அவள். அவளுடைய அனைத்து செயல்களும் அவனை சுற்றித்தான் இருக்கும். 8 வருடங்களில் அவள் கொஞ்சம் கூட மாறவில்லை. இப்போது மேனகாவிற்காக அர்ஜுனின் மனம் இளகியது. பரிவோடு அவளை பார்த்தவன், மேனகா ஆண்டி, நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. வாங்க, நம்ம இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் என்றான். நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுப்பா, என் கால் ஒன்னும் அவ்வளவு மோசமா இல்ல, நம்ம சாப்பிட்டுட்டு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் என்றாள். அர்ஜுனும் அவள் சொன்னதை கேட்டு சாப்பிட உட்கார்ந்தான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த மேனகா மெதுவாக பேச துவங்கினாள். அர்ஜுன், என்னதான் உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிருந்தாலும் அப்போதைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். இப்ப பாரு, உங்க அம்மாவுக்கு உன் மேல பாசம் இருந்ததாலதான் கேஸ வாபஸ் வாங்கினாங்க என்றாள். அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்த ராஜேந்திரன் தன் தொண்டையை செருமி விட்டு, இதுல என்ன பாசம் இருக்கு? நீ போய் அவங்க வீட்டு முன்ன மண்டி போட்டு பிரச்சனை பண்ணினதாலதான் வேற வழி இல்லாம கேஸ வாபஸ் வாங்கியிருப்பா. அவ்வளவுதான், இதுல பாசமும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல என்றார். முட்டாள்தனமா பேசாதீங்க ராஜேந்திரன் என்று போலியாக அவரை அதட்டிய மேனகா மீண்டும் அர்ஜுனை பார்த்து, அவர் சொல்றதெல்லாம் கண்டுக்காத அர்ஜுன், உண்மையிலேயே உங்க அம்மாவுக்கு உன் மேல ரொம்பவே பாசம் இருக்கு என்றாள். சிறு வயதிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டாலே அர்ஜுனிற்கு கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கோபம் வரும். இந்த உலகத்தில் அவன் ஒரு வார்த்தையை வெறுக்கிறான் என்றால் அது அவன் அம்மாவிற்கு அவன் மீது பாசம் இருக்கிறது என்னும் வார்த்தையாகத்தான் இருக்கும். இன்று காலையில் இருந்து மேனகா தன் உடலை வருத்தி இந்த திட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாள். அதற்கான ரிசல்ட் எப்படி வந்திருக்கிறது என்று அர்ஜுனின் கோபத்தில் தான் பார்க்க வேண்டும் என்று அவள் காத்திருக்க, அவள் துளியும் எதிர்பார்க்காத வகையில், ஆமா மேனகா ஆண்டி, நீங்க சொல்றதும் சரிதான். அம்மா என்னை விட்டுட்டு போனதுக்கு என்ன வேணும்னாலும் காரணம் இருக்கலாம். ஆனா நான் அவங்கள இவ்ளோ தூரம் வெறுக்க கூடாது என்றான். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கேட்டதும் மேனகாவிற்கு கிட்டத்தட்ட 8 வருடங்களாக அவள் கட்டி வைத்திருந்த கோட்டை ஒரே நிமிடத்தில் நொறுங்கி தரைமட்டமானது போல் இருந்தது. அர்ஜுன் அத்தோடு நிறுத்தாமல், இதுக்கு முன்ன எத்தனையோ தடவை நீங்க என்னோட அம்மா என் மேல பாசமாதான் இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா அப்பெல்லாம் அது எனக்கு புரியல. இதே வார்த்தைய இப்போ நயானா சொன்னதும் எங்க அம்மா உண்மையிலேயே என் மேல அக்கறையாத்தான் இருக்காங்கன்னு தோணுது என்றான். நயானா, மீண்டும் அந்த நயானா மேனகாவின் வழியில் குறுக்கிடுகிறாள். தன் கைகளை இறுக மூடிய மேனகாவால் அப்போது எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அவள் இதற்கு மேலும் நயானா விஷயத்தில் அமைதியாக இருக்க போவதில்லை. இங்கே அரவிந்தின் வீட்டில் அர்ஜுனும் மற்றவர்களும் கிளம்பி சென்ற பிறகு அரவிந்த் தனக்கு வந்திருந்த அந்த எக்ஸ்பிரஸ் டெலிவரியை வாங்கிக் கொண்டு மேலே தனது ஸ்டடி ரூமிற்கு சென்றான். எப்போதும் போல் உள்ளே ஒரு கார்டு இருந்தது. ஆனால் அந்த கார்டில் எழுதப்பட்டிருந்த வாசகம் மாறி இருந்தது. ராஜு, நீ என் கோபத்தை மறந்துட்டியா என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. தன் கண்களை இறுக மூடிய அரவிந்த் தன் கையில் இருந்த அந்த கார்டை கசக்கினான். எப்படி அவனால் சோல் ஃபைட்டரின் கோபத்தை மறக்க முடியும்? இத்தனை வருடங்களில் ஒரு நாள் கூட அவன் அதை மறக்கவில்லை. ஆனால் அவனால் இதற்கு மேலும் சோல் ஃபைட்டருக்காக பழி வாங்க முடியாது. அது அர்த்தமற்றது. இதை யோசித்தவன் தன் கையில் இருந்த அந்த காகிதத்தை சுக்கு நூறாக கிழித்து குப்பையில் போட்டான். அவன் தலை வலிக்க ஆரம்பித்தது. அவன் தன் தலையை பிடித்து கொண்டு தன் சேரிலேயே கண்மூடி தலை சாய்ந்திருந்த நேரம் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. அவந்திகா கையில் ஒரு பால் டம்ளரோடு உள்ளே வந்தாள். அரவிந்த் அவளை கேள்வியாக பார்க்கவும் தன் கண்களை அழகாக சிமிட்டிய அவந்திகா, அரவிந்த்,
நீங்க மரியா ஆண்டி கிட்ட காஃபி கேட்டிருந்தீங்க, அதான் நான் உங்களுக்கு பால் எடுத்துட்டு வந்தேன் என்றாள். அரவிந்த் அவந்திகாவையும் அவள் கையில் இருந்த அந்த பால் டம்ளரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க மென்மையாக புன்னகைத்த அவந்திகா, அரவிந்த், உங்களுக்கு டயர்டா இருந்தா நீங்க வந்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. காஃபி குடிச்சு உங்க டயர்ட்னஸ மறைக்க வேணாம், அது உடம்புக்கு நல்லதில்ல என்று சொன்னவள் மெதுவாக அரவிந்தின் அருகே வந்து அவன் நெற்றியில் கை வைத்து மசாஜ் செய்ய ஆரம்பித்தாள். அவளது மென்மையான தொடுகையும் அவந்திகாவின் மிருதுவான நறுமணமும் அரவிந்தின் மனதை அமைதியடைய செய்தது. அவனுக்கு தெரிந்த தியா எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாத ஒருவளாகத்தான் இருப்பாள். எப்போது இருந்து அவனை மகிழ்விப்பதற்காக அவள் இவ்வளவு மெனக்கெட ஆரம்பித்தாள் என்று யோசிக்கும் போதே தான் அவளை கவலைப்பட வைத்துவிட்டோம் என்று அரவிந்திற்கு தோன்றியது. தன் நெற்றியில் இருந்த அவந்திகாவின் கையை எடுத்து அதில் சிறிது நேரம் தன் முகத்தை புதைத்திருந்தவன் அவளது உள்ளங்கையில் மென்மையாக ஒரு முத்தம் வைத்து, வா அவந்திகா, லஞ்ச் சாப்பிட போலாம் என்றான். அவந்திகாவிற்கும் இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அவர்கள் இருவரும் கீழே இறங்கி வரும் நேரம் மாதவியும் அகிலனும் ஹாலில் அமர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களது சிரிப்பு சத்தம் மேலே இவர்களது அறைக்கே கேட்கும் அளவிற்கு அவ்வளவு பலமானதாக இருந்தது. அகிலன் எப்போதும் அமைதியானவனாகவும் யாருடனும் எளிதில் பழகாதவனாகவும் தான் இருந்தான். ஆனால் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவன் சுபாவம் எப்படித்தான் இப்படி மாறி போனது என்று அவந்திகாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. யாருடனும் எளிதில் பேசாத செடுமூஞ்சியான அரவிந்திடமே அவன் நண்பனாகிவிட்டான் என்னும் போது மாதவியை பற்றி கேட்கவா வேண்டும்? மாதவிக்கு எப்போதும் சிறுவர்களோடும் இளைஞர்களோடும் பேசிக் கொண்டிருப்பதென்றால் சர்க்கரை சாப்பிடுவது போல. இப்போது மாதவியும் அகிலனும் தங்கள் வயது வித்தியாசத்தை எல்லாம் மறந்து ஏதோ இரண்டு நண்பர்கள் டீ கடையில் அமர்ந்து ஒருவரை மாற்றி ஒருவர் கலாய்த்துக் கொள்வது போல்தான் ஒருவரை ஒருவர் கலாய்த்துக் கொண்டிருந்தனர். கீழே இறங்கி வந்த அவந்திகா பொய்க் கோபத்தோடு மாதவியின் முன் சென்று, அத்தை, இப்போல்லாம் நீங்க என்ன மறந்துட்டீங்களா? எப்பவும் இந்த அகிலன் கூட தான் பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க என்றாள். அடி வாலு, அது எப்படி நான் என் பொம்மிய மறப்பேன்? பொம்மி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்றாள். அத்தை, அப்போ நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? என்னதான் இருந்தாலும் உங்க மருமக வந்தோடனே என்ன டில்ல விட்டுட்டீங்க பாத்தீங்களா என்று சினுங்கினான் அகிலன். அதெல்லாம் சும்மா என்பது போல் மாதவி அகிலனுக்கு சைகை செய்து காட்டவும், அத்தை, நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னதான் அவன் உங்க கூட சிரிச்சு பேசினாலும் அத்தை அத்தைன்னு கூப்பிட்டாலும் அவனை உங்க பையனுக்கு கட்டி வச்சு மருமகளாக்கிக்க முடியாது. நான் தான் உங்க மருமக என்று இடுப்பில் கை வைத்துக் கொண்டு அவந்திகா சொல்லவும் அவர்கள் அருகில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரவிந்திற்கே சிரிப்பு வந்தது. மாதவி சோகமாக இருக்கிறாள் என்று சிரிக்க வைக்கத்தான் இந்த அவந்திகாவும் அகிலனும் சேர்ந்து எவ்வளவு வித்தைகள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏனோ தெரியவில்லை. சட்டென அரவிந்திற்கு அவந்திகாவின் மீதும் அகிலனின் மீதும் முன்பு இருந்ததை விடவும் அதிக அளவு பாசம் தோன்றியது. எப்போதும் இருவரையும் காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். பாவம், அரவிந்திற்கு தெரியாதல்லவா மீண்டும் அவனது தியா அவனை விட்டு வெகு தொலைவிற்கு செல்ல போகிறாள் என்று. சாப்பிட்டு முடித்ததும் தனக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லி ஸ்டடி ரூமிற்கு சென்ற அரவிந்த் டாக்டர் கொடுத்திருந்த தூக்க மாத்திரையை முழுங்கிவிட்டு வெளியே வந்தான். அரவிந்த் பெட்ரூமிற்கு வந்த நேரம் அவந்திகா குப்பர படுத்து தன் போனில் மிக தீவிரமாக ஏதோ வீடியோ பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி அவள் என்ன பார்க்கிறாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அரவிந்த் அவளை நெருங்கி பார்க்க எப்படி மசாஜ் செய்வது என்று வீடியோ பார்த்து கொண்டிருந்த அவந்திகா தன் விரல்களையும் அந்த மசாஜ் செய்வது போல் செய்து பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த அரவிந்தின் உள்ளம் உருகியது. தனக்காக இவள்தான் எவ்வளவு மெனக்கெடுகிறாள். இப்போதே அவளை கட்டிப்பிடித்து அவள் உடலெங்கும் முத்த மழையால் நனைக்க வேண்டும் என்று தோன்றியது. அதற்கு மேல் என்ன தயக்கம்? அரவிந்த் அப்படியே அவந்திகாவின் மீது படர்ந்தான். சட்டென தன் மீது ஒரு பாரம் தோன்றவும் பதறிப்போன அவந்திகா திரும்பி பார்க்க முயற்சிக்க அவளை அசையக்கூட விடாமல் அவளை மெத்தை போல் ஆக்கி முழுமையாக அவள் மீது படர்ந்திருந்த அரவிந்த் போராடிய அவளது கைகள் இரண்டையும் அழுத்தி பிடித்தான். மெதுமெதுவாக அவனது இதழ்கள் அவந்திகாவின் செவிகளிலும் அவளது பின்னங்கழுத்திலும் நாட்டியமாடியது. கூச்சத்தில் அவந்திகாவின் உடல் சிலிர்த்து போனது. இது ஒன்றும் அவர்களுக்குள்ளான முதல் முறை இல்லைதான்.
ஆனாலும் அவளது பெண்மையும் நாணமும் அவள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருந்தது. அவளது ஒவ்வொரு அங்கங்களிலும் அரவிந்தின் விரல் படும் போதெல்லாம் அவள் கூச்சத்தில் சினுங்கிக் கொண்டிருந்தாள். அவன் வீணை போல் அவளை மீட்ட அவள் உதடுகள் வழியே வெளிவரும் நாதம் அந்த அறையை நிறைத்தது. ஒரு வழியாக அரவிந்த் அவளை முன்னால் தன்னை பார்க்கும்படி திருப்பிய போது அவந்திகாவின் முகம் முழுதாய் பழுத்த தக்காளி பழம் போல் சிவந்திருந்தது. தன்னை முழுமையாக பார்த்தவன் அவன் என்ற போதும் வெட்கிப்போன முகத்தை அவந்திகா தன் கைகளால் மூட அவளது கைகளை விலக்கியவன் அவளது செவ்விதழ்களை சுவைக்க ஆரம்பித்தான். சீண்டல் முடிந்து கூடலும் முடிந்து உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்திருக்க அரவிந்தின் கண்கள் மெல்ல மெல்ல சொருகியது. அது அவன் உண்ட தூக்க மாத்திரையின் விளைவா இல்லை இப்போது நடந்த கூடலின் விளைவா என்றெல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பின் தான் எங்கே இருக்கிறோம் என்று கூட தெரியாமல் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகே படுத்திருந்த அவந்திகா அரவிந்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஏனோ அவனை பார்ப்பதற்கு வெறி கொண்ட சிங்கம் வேட்டையை முடித்து அமைதியாய் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. நீண்ட நேரமாக அவந்திகா அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களுக்கு அவன் பேரழகனாக தோன்றினான். உறங்கும் குழந்தையின் தூக்கம் கலையாமல் முத்தம் கொடுப்பது போல் அவந்திகா மெதுவாக அவன் கன்னங்களில் தன் உதடுகளை ஒற்றி எடுத்தாள். சிறிது நேரத்தில் அரவிந்த் ஏதோ முனகும் சத்தம் கேட்கவும் அவந்திகா உன்னிப்பாக கவனித்து கேட்டாள். சாரி சாரி என்று தூக்கத்தில் பிதற்றிக் கொண்டிருந்தான். யாருக்கு இவன் சாரி சொல்றான் என்று அவந்திகா யோசிக்க துவங்கிய நேரம், சோல்ஃபைட்டர் சாரி, என்ன மன்னிச்சிரு என்று அரவிந்தின் குரல் கேட்டது. தூக்கத்தில் கூட அவன் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு குற்ற உணர்ச்சியோடு இருந்திருக்க வேண்டும். சட்டென அவந்திகாவின் இதயத்தை யாரோ கூர்மையான கத்தியை வைத்து குத்துவது போல் இருந்தது. அது அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவள் கண்களில் நீர் தேங்கியது. அரவிந்த், சோல்ஃபைட்டர் எப்படி செத்தான்? அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறீங்க என்றாள் மிகவும் மெல்லிய குரலில். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அரவிந்தின் காதுகளில் அவள் வார்த்தைகள் விழவில்லை. சட்டென அரவிந்தின் போன் அலற ஆரம்பித்தது. அரவிந்தின் தூக்கம் கலைந்துவிடக் கூடாது என்று அவந்திகா வேக வேகமாக சென்று போனை அட்டெண்ட் செய்தாள். ஆனால் அதற்குள் அரவிந்தும் கண் விழித்து விட்டான். நீண்ட நாட்களுக்கு பின் அவன் இவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றதால் இப்போது என்ன நேரம், தான் எங்கிருக்கிறோம் என்று பிடிபடவே அவனுக்கு சிறிது நேரம் ஆனது. சுற்றி முற்றி பார்த்து தான் எங்கிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்ட அவன் எழுந்து அமர்ந்த போது, அரவிந்த், சம்பத் தான் கால் பண்ணினாரு, ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா என்றாள் அவந்திகா. பாகம் 414. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அரவிந்தை அவன் போன் சத்தம் எழுப்பியது. போனை அட்டெண்ட் செய்த அவந்திகா, சம்பத் அண்ணா தான் கால் பண்ணிருக்காரு, ஏதோ முக்கியமான விஷயமா என்று சொல்லி அரவிந்திடம் போனை கொடுத்தாள். அரவிந்த் போனை வாங்கி ஹலோ என்றதும், சார், நீங்க சொன்ன மாதிரி நேத்ரா மேடம் கிட்ட பேசிட்டேன், அவங்களும் உங்களை மீட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க என்றான். எங்க வரணும்? நான் இப்பவே வரேன் என்று சொன்ன அரவிந்த் மெத்தையில் இருந்து துள்ளி எழுந்தான். அரவிந்தும் நேத்ராவும் ஒரு காஃபி ஷாப்பில் சந்திப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரவிந்த் அந்த காஃபி ஷாப்பிற்கு செல்வதற்கு முன்பே அங்கு நேத்ரா அவனுக்காக காத்திருந்தாள். அவள் கையில் ஒரு கேப்புச்சினோ காஃபி இருந்தது. நேத்ரா எப்போதும் மென்மையான பணிவான பெண்ணாக இருப்பாள். ஆனால் இப்போது அவளது தோற்றம் முற்றிலும் மாறி இருந்தது. அரவிந்த் நேத்ராவை பார்த்து 2 வாரங்கள் தான் ஆகியிருக்கும். ஆனால் அதற்குள் அவளிடம்தான் எத்தனை மாற்றங்கள்! என்னதான் அரவிந்த் நேத்ராவை பின்தொடர ஆட்களை நியமித்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் நேத்ரா அந்த ஆட்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு காணாமல் போயிருந்தாள். சில நாட்களுக்கு பின் இப்போதுதான் நேத்ராவை அவர்களுமே கண்டுபிடித்திருந்தார்கள். நேத்ரா வீட்டை விட்டு செல்லும் போது அவள் கையில் 1 பைசா பணம் இல்லை. ஆனால் இப்போது அவள் அணிந்திருக்கும் ஆடம்பரமான உடைகளையும் ஆபரணங்களையும் பார்த்த அரவிந்தின் கண்கள் சுருங்கியது. அவளை பார்த்தவன் சொன்ன முதல் வார்த்தை, நேத்ரா, வா, நம்ம வீட்டுக்கு போலாம்
என்பதுதான். இதை கேட்டதும் நேத்ராவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. இந்த சிரிப்பில் எந்த வஞ்சகமும் இல்லாமல் நேர்மையானதாக இருந்தது. அதே நேரம் அவளது மெல்லிய தேகம் அவளுடைய பிடிவாதத்தை தெளிவாக காட்டிக் கொண்டிருந்தது. அரவிந்தண்ணா, நான் இனி எப்பவும் உங்க கூட உங்க வீட்டுக்கு வரப்போறதில்ல என்றாள். அரவிந்த் கோபமாக முறைத்து பார்த்தான். ஆனால் அவனது முறைப்பு நேத்ராவை அச்சப்படுத்தவில்லை. முன்பெல்லாம் அரவிந்தின் மீது அவளுக்கு அளவு கடந்த மரியாதையும் கொஞ்சம் பயமும் இருந்தது. அதனால் அவன் சொன்னது எதையும் அவள் தட்டியதில்லை. ஆனால் இப்போது அவள் கண்களில் பயம் இல்லை. ஆனால் அவளது மரியாதை இன்னும் குறைந்திருக்கவில்லை. அனைத்தையும் கவனித்த அரவிந்த் ஒரு பெருமூச்சு விட்டு நேத்ராவிற்கு எதிரே இருந்த சேரில் அமர்ந்தான். அரவிந்தண்ணா, நீங்க என்ன குடிக்கிறீங்க என்று கேட்ட நேத்ரா அரவிந்த் பதில் சொல்வதற்கு முன்பாகவே தன் கையில் இருந்த மெனு கார்டை பார்த்து ஒரு கப் லாட்டே என்றாள். இத்தனை ஆண்டுகள் அவனோடு இருந்ததில் அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று நேத்ராவிற்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அவளை கூர்ந்து பார்த்த அரவிந்த், நேத்ரா, இவ்ளோ நாள் எங்க போயிருந்த என்றான். முன்பை போலவே லேசாக புன்னகைத்த நேத்ரா, அரவிந்தண்ணா, எனக்காக நீங்க அக்கறைப்படுறீங்களா என்ன என்றாள். ஆனால் அவள் குரலில் நக்கல் இல்லை. ஆமா என்று அரவிந்த் சொல்லவும், எங்க அண்ணனுக்கு நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தலன்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களா என்று நேத்ரா கேட்கவும் ஒரு நொடி அமைதியாக இருந்த அரவிந்த் பின்பு மெதுவாக தலையசைத்தான். ஒரு பெருமூச்சு விட்ட நேத்ரா, அரவிந்தண்ணா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க என்னை இத்தனை வருஷமா அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டீங்க, என்ன நல்லா படிக்க வச்சீங்க, இதுவே போதும். இப்ப நான் வளர்ந்துட்டேன். என் வாழ்க்கைய நானே பாத்துக்கிற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். நீங்க குற்ற உணர்வோட இருக்க தேவையில்லை. நீங்க ஏற்கனவே என் அண்ணனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டீங்க என்றாள். அரவிந்தின் முகம் இருண்டது. சோல் ஃபைட்டர் இறக்கும் முன் அவன் அரவிந்திடம் கடைசியாக சொன்னது அவனுடைய தங்கையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் அதை செய்யாமல் அவன் நேத்ராவை வீட்டை விட்டு விரட்டி அவள் மனநிலை பாதிக்கப்படும் அளவிற்கு நடந்து கொண்டான். இதை நினைத்து அரவிந்திற்கு குற்ற உணர்வாக இருந்தது. மீண்டும் நேத்ராவை கூர்ந்து பார்த்தவன், நேத்ரா, டாபிக்க சேஞ்ச் பண்ணாத. இவ்ளோ நாள் எங்க இருந்த சொல்லு என்றான். என் ஃப்ரெண்டு வீட்ல என்று நேத்ரா பதில் சொல்லவும், எந்த ஃப்ரெண்டு வீட்ல என்று அரவிந்திடமிருந்து மீண்டும் ஒரு கேள்வி வந்தது. தன் உதடுகளை அழுந்த கடித்த நேத்ரா, அரவிந்தண்ணா, நான் ஒன்னு சின்ன குழந்தை இல்ல என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, எந்த ஃப்ரெண்டு வீட்ல என்று அரவிந்த் மீண்டும் அதே கேள்வியை கேட்டான். நேத்ராவிற்கு ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் என்று யாரும் இருந்ததில்லை. அவள் வெளிநாட்டிற்கு சென்ற பிறகுதான் ஓரளவிற்கு மற்றவர்களோடு பழக ஆரம்பித்தாள். அதனால் அவளுக்கு சென்னையில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை. இப்போது அரவிந்த் கேட்கும் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அவள் முழித்துக் கொண்டிருந்த நேரம் தனது 30களின் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அழகான கம்பீரமான ஒரு மனிதன் அந்த காஃபி ஷாப்பிற்குள் வந்தான். அந்த மனிதன் அணிந்திருந்த ஆடை, அவன் போட்டிருந்த தங்க ஃப்ரேம் கண்ணாடி என்று அனைத்தும் அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன் என்பதையும் அவன் ஒரு பிசினஸ்மேன் என்பதையும் தெளிவாக காட்டியது. அவன் நேராக நேத்ராவை நோக்கி நடந்து வந்தான். அவனை பார்த்ததும் நேத்ராவின் கண்கள் மின்னியது. சட்டென எழுந்து நின்றாள். சிரித்த முகத்தோடு அரவிந்திடம் கை நீட்டிய அந்த மனிதன், ஹலோ மிஸ்டர் அரவிந்த், எப்படி இருக்கீங்க என்றான். கண்களை சுருக்கி அவனை பார்த்த அரவிந்த் நேத்ராவை பார்த்து, இவரு என்று இழுக்கவும் சட்டென ஏதோ ஞாபகம் வந்தது போல் அவனுடைய கையில் தனது கையை கோர்த்த நேத்ரா, இவரு என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் இவர் வீட்டுலதான் இருக்கேன் என்றாள். என்னது, பாய் ஃப்ரெண்டா என்று அரவிந்த் கண்களை சுருக்கி கேட்கவும், ஆமாம் என்று நேத்ரா புன்னகையோடு தலையசைத்தாள். சட்டென எழுந்த அரவிந்த் தன் முன் நின்ற அந்த மனிதனை ஒரு முறை கூர்ந்து பார்த்துவிட்டு நேத்ராவை பார்த்து, நேத்ரா, எப்பவும் நம்ம வீட்டு கதவு உனக்காக திறந்திருக்கும். நீ எப்ப வேணும்னாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் என்று சொல்லிவிட்டு கதவை நோக்கி நடந்தான். கதவிற்கு அருகில் சென்றவன் மீண்டும் ஒரு முறை நேத்ராவை திரும்பி பார்த்து, நேத்ரா, நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நம்புறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான். அதுவரை அடக்கி வைத்திருந்த நேத்ராவின் கண்ணீர் இப்போது அவள் கன்னங்களில் வழிந்தோடியது. குட் பை அரவிந்தண்ணா
என்று தன் மனதிற்குள்ளேயே அரவிந்திற்கு விடை கொடுத்து கொண்டிருந்தாள். சட்டென அவள் முகத்திற்கு முன் ஒரு டிஷ்யூ பேப்பர் நீண்டது. அந்த டிஷ்யூவை வாங்கி கண்ணீரை துடைத்து கொண்டவள் அதை யார் கொடுத்தார் என்று பார்த்ததும் கொஞ்சம் பதறிப்போய் 2 அடி பின்வாங்கினாள். அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வர மறுத்தன. அது நான் என்று அவள் ஏதோ பேச ஆரம்பிக்கவும், நீ என்னோட டார்லிங் லவ்லி கேர்ள் ஃப்ரெண்ட், இல்லனா வேற எப்படி சொல்றது, நடுத்தெருவுல இருந்து நான் கண்டுபிடிச்ச என்னோட பெட்மேட்னு கூட சொல்லலாம் என்றான். அவன் வார்த்தைகளில் இருந்த கேலியை நேத்ராவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் தன் கைகளை இறுக மூடினாள். ஆனால் அவள் முகம் அவமானத்தால் சிவந்து போயிருந்தது. வெளியே சென்ற அரவிந்த் மீண்டும் ஒருமுறை திரும்பி நேத்ராவையும் அந்த புதிய ஆளையும் பார்த்தான். நேத்ரா சொன்னதை போல் அவர்களுக்குள் இருக்கும் உறவு சாதாரணமான உறவாக அரவிந்திற்கு தோன்றவில்லை. அதே நேரம் அந்த மனிதனை பார்த்தால் அவ்வளவு மோசமானவனாகவும் தெரியாததால் அவன் நேத்ராவை பற்றி இனி கவலைப்பட தேவையில்லை என்று நினைத்தான். இத்தனை நாட்களாக நேத்ரா இந்த மனிதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அந்த எக்ஸ்பிரஸ் டெலிவரியும் புதினா சாலடும் கண்டிப்பாக நேத்ராவின் வேலையாக இருக்க வாய்ப்பே இல்லை. நேத்ராவோடு பேசிய கொஞ்ச நேரத்தில் இருந்தே அவள் முற்றிலும் மாறிவிட்டாள். அந்த பழிவாங்கும் முயற்சியை முழுமையாக விட்டுவிட்டாள் என்பதை அரவிந்தால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் தனக்கென ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டாள். இப்போது சந்தோஷமாக இருக்கிறாள் என்பதே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. தன் காருக்குள் அமர்ந்த அரவிந்த் எங்கு செல்கின்றோம் என்று இலக்கின்றி சென்னையில் தெருக்களில் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அது யாராக இருக்க முடியும்? அவனை பற்றியும் சோல் ஃபைட்டரை பற்றியும் இவ்வளவு நன்றாக தெரிந்த அந்த நபர் யாராக இருக்க முடியும்? அதே நேரம் எதற்காக அந்த நபர் தொடர்ந்து பழிவாங்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று யோசித்தவனுக்கு சட்டென ஒன்று தோன்றியது. அந்த பார்சல் டெலிவரி செய்ய வந்த மனிதனை பற்றி யோசித்து பார்த்தான். அவன் பேஸ்பால் தொப்பியை போட்டு தன் முகத்தை மறைத்திருந்தான். அப்போது அரவிந்திற்கு எதுவும் தோன்றவில்லை. ஆனால் இப்போது யோசித்து பார்த்தால் அந்த மனிதனின் உருவம் சோல் ஃபைட்டரின் உருவத்தை ஒத்திருப்பது போல் தோன்றியது. ஒருவேளை அது சோல் ஃபைட்டராகவே இருக்குமோ என்று யோசித்தவன் வேகமாக தனது போனை எடுத்து சம்பத்திற்கு கால் செய்தான். ஹலோ சம்பத், எனக்கு இம்மீடியட்டா நேசனோட டெத் ரெக்கார்ட் வேணும். அவனோட டெத்தை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் என்றான். சோல் ஃபைட்டர் மட்டும் இறக்காமல் இருந்தால் இத்தனை வருடங்களாக அவன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் அந்த சுமை அத்தனையும் ஒரே நொடியில் தவிடுபொடி ஆகும். அவனுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே நொடியில் தீர்வு கிடைத்துவிடும். இந்த எண்ணம் அவன் மனதில் தோன்றியதும் தான் பார்த்த அந்த நபர் சோல் ஃபைட்டராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் அதிகம் நம்பினான். சோல் ஃபைட்டர் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்று நம்ப ஆரம்பித்தான். மறுபுறமிருந்து மிக பணிவான தொனியில் சம்பத்தின் குரல் கேட்டது. அரவிந்த் சார், சோல் ஃபைட்டர் இறந்து 9 வருஷம் ஆகுது. சோ அவரோட டெத் ரெக்கார்டை இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்றான். சரி என்று சொன்ன அரவிந்த் போனை வைத்தான். நாட்கள் மின்னல் வேகத்தில் நகர்ந்தன. முழுமையாக 2 வாரங்கள் கடந்திருந்தது. நாளை நயானா அர்ஜுனின் திருமணம். ஆனால் மாதவி முகத்தில் அளவில்லாத சோகம் இருப்பதை அவந்திகாவால் பார்க்க முடிந்தது. சாப்பிடும்போது கூட 2 வாய் எடுத்து வைத்த மாதவி போதும் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. தன் அருகே இருந்த அரவிந்தை பார்த்தவள், என்னாச்சு அரவிந்த், நாளைக்கு அர்ஜுனோட கல்யாணம், ஆனா அத்தை ஏன் இவ்ளோ சோகமா இருக்காங்க என்றாள். புருவம் சுருக்கி மாதவியின் அறையை பார்த்த அரவிந்த், எனக்கும் என்ன காரணம்னு தெரியல அவந்திகா என்றான். அப்போது அங்கு வந்த மரியா ஒரு பெருமூச்சு விட்டு, நாளைக்கு அர்ஜுன் தம்பியோட கல்யாணம், ஆனா மேடம்க்கு இன்னும் யாரும் இன்விடேஷன் கொடுக்கல, அதான் மேடம் ரொம்ப சோகமா இருக்காங்க என்றாள். இப்போது அவந்திகாவிற்கு அனைத்தும் புரிந்தது. மாதவி பல வருடங்களுக்கு முன்பே ராஜேந்திரன் குடும்பத்தில் இருந்து டிவோர்ஸ் வாங்கி வந்து விட்டாள். அப்படி இருக்கும்போது இன்விடேஷன் இல்லை என்றால் நாளை மாதவியால் திருமண மண்டபத்திற்குள்ளேயே செல்ல முடியாது. இதை நினைத்த அவந்திகாவின் மனமும் வேதனை அடைந்தது. அரவிந்த் மாதவி இருவருமே கௌரவமானவர்கள். அதனால் திருமணத்திற்கு அழைப்பு வரவில்லை என்றால் அவர்களாக யாரிடமும் சென்று அழைப்பிதழ் கேட்கப் போவதில்லை.
அதே நேரம் இங்கு ராஜேந்திரன் குடும்பத்தில் அனைவரும் படு பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். மேனகா மாதவிக்கு இன்விடேஷன் அனுப்பவில்லை என்பதை அங்கிருந்த யாரும் கவனிக்கவில்லை. உண்மையில் அர்ஜுன் தான் அதையெல்லாம் கவனித்திருக்க வேண்டும். ஆனால் அவன் எதை பற்றிய கவலையும் இல்லாமல் இருந்தான். ஒரு மணப்பெண்ணாக நயானாவும் இது போன்ற விஷயத்தை பற்றி யோசித்து பார்த்திருக்க மாட்டாள். ஆக அனைத்தும் முடிந்த பின், மேனகா, அச்சோ சாரிப்பா அர்ஜுன், நான் உங்க அம்மாவுக்கு இன்விடேஷன் அனுப்ப மறந்துட்டேன் என்று ஒரே வார்த்தையில் நழுவிக் கொள்வாள். இதையெல்லாம் யோசித்து பார்த்த அவந்திகா தன் போனை எடுத்தாள். அரவிந்தும் மாதவியும் கௌரவமாக இருந்தால் என்ன, அவள் கேட்கலாமே. எதை பற்றியும் யோசிக்காத அவந்திகா நயானாவிற்கு அழைப்பு விடுத்தாள். நாளை ஃபங்க்ஷனிற்காக மேக்கப் ட்ரையல் நடந்து கொண்டிருந்தது. அவந்திகா போன் செய்த நேரம் நயானாவின் அப்பா, அம்மா, மேனகா, அர்ஜுன் என்று அனைவரும் அங்குதான் இருந்தார்கள். நயானா போனை அட்டன் செய்ததும், நயானா பிஸியா இருக்கியா, இப்ப பேச முடியுமா என்றுதான் அவந்திகா கேட்டாள். நயானாவும் கொஞ்சம் தயக்கத்தோடும் என்று சொல்லவும் அவந்திகா எதையும் சுற்றி வளைக்காமல், நாளைக்கு கல்யாணத்துக்கு அத்தைக்கு இன்னும் இன்விடேஷன் வரல என்றாள். சட்டென அவந்திகா என்ன சொல்ல வருகிறாள் என்பது நயானாவிற்கு புரிந்தது. ஓகே என்று சொன்னவள் அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் போனை வைத்தாள். ட்ரையல் மேக்கப் முடிந்தது. நீண்ட அந்த வெண்ணிற கவுனில் நயானா பார்ப்பதற்கு ஒரு தேவதையாக தெரிந்தாள். அவள் முகத்தில் பெரிதாக எந்த மேக்கப்பும் செய்யப்படவில்லை. மிகவும் சிம்பிளாக ஒரு லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருந்தார்கள். அத்தோடு அவள் முடியும் பெரிதாக அலங்கரிக்கப்படவில்லை. ஆனால் இப்போதே அவள் அனைவரது கண்களையும் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தாள். நயானா எப்போதும் ஒரு மென்மையான அழகை கொண்டிருப்பவள்தான். ஆனால் இன்று அவள் இந்த பிரபஞ்சத்தின் மிகவும் ஒளி மிகுந்த நட்சத்திரமாக தோற்றமளித்தாள். அவளின் ஒவ்வொரு அசைவும் பார்ப்பவரை கவர்ந்தெழுப்பதாக இருந்தது. அர்ஜுன் திகைத்து போனான். ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்த நயானாவின் அம்மா தன் கைகளால் அவளுக்கு திருஷ்டி கழித்து, நம்ம நயானா ரொம்பவே அழகா இருக்கா என்றாள். இதை சொல்லும் போதே அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் தோன்றியது. அதே நேரம் அங்கு நின்று கொண்டிருந்த மேனகாவால் நயானாவின் மீது பொறாமைப்படாமல் இருக்க முடியவில்லை. பொறாமையோடு அவளை பார்த்தவள், ரொம்பவே திறமையான பியூட்டிஷியன் என்றாள். மேனகா சொன்னதையெல்லாம் பெரிதாக தன் காதில் போட்டுக் கொள்ளாத நயானா அர்ஜுனை பார்த்து புன்னகைத்து, உங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட ஃபேஸ் கட்டுக்கு என்னோட முடிய கர்ல் பண்ணுனா ரொம்பவே அழகா இருப்பேன்னு. அப்போ நான் நம்பல. இப்பதான் அவங்க சொன்னது கரெக்ட்னு புரியுது. நாளைக்கு என்ன பார்த்ததும் அவங்க நல்லாவே சிரிக்க போறாங்க என்றாள். பாகம் 415. நயானா மாதவியை பற்றி பேசியதும் மேனகா முகத்தில் ஒரு பதற்றம் தெரிய ஆரம்பித்தது. அதே நேரம் அவள் சொல்வதையெல்லாம் கேட்ட அர்ஜுனின் இதயம் கனத்தது. அவனும் நயானாவின் தலைமுடியை பார்த்தான். அவளுக்கு ஸ்ட்ரெயிட் ஹேரை விட கர்லி ஹேர் மிகவும் அழகாக இருந்தது. லேசாக புன்னகைத்தவன், அம்மாவுக்கு எப்பவுமே நல்ல ரசனை உண்டு என்றான். அவன் சிறுவனாக இருந்த போது அவன் வகுப்பில் படித்த மற்ற அனைவரது அம்மாக்களை விடவும் அவன் அம்மாதான் மிகவும் அழகாக இருப்பாள். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிந்ததும் அவனது வகுப்பு தோழர்கள் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டு, டேய் உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கடா என்பார்கள். இதையெல்லாம் யோசித்தவன் சட்டென யாரும் இல்லாத காட்டில் அவன் தொலைந்து போனது போல் உணர்ந்தான். அவன் அம்மா அவனுக்கு பல நல்ல நினைவுகளை விட்டு சென்றிருக்கிறாள். ஆனால் ஏனோ இத்தனை நாட்களாக அவளை பற்றிய மோசமான நினைவுகள் மட்டுமே அவனது மனதை ஆட்கொண்டிருந்திருக்கிறது. அவன் வாழ்வில் ஒரு கட்டத்தில் அவனுடைய தாய் அவனுக்கு பெருமையாக இருந்திருக்கிறாள். ஏன் இப்போது கூட அவன் தாய் நல்ல உடை உடுத்தினால் அவளுடைய வயதில் இருக்கும் அனைவரையும் விட அவள்தான் பேரழகியாக இருப்பாள். தன் தாயை பற்றிய இந்த நினைவுகள் அவன் மனதை இழக்கியது. அவன் முகபாவத்தை கவனித்த நயானா, நாளைக்கு அத்தை நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்களான்னு தெரியலையே என்றாள். நயானா இப்போது மாதவியை பற்றி பேச ஆரம்பித்ததற்கு காரணமே அவளை பற்றி பேசும் போதாவது மாதவிக்கு இன்விடேஷன் அனுப்பிவிட்டார்களா என்று அர்ஜுன் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த மரமண்டை விதவிதமாக யோசித்தானே தவிர அம்மாவிற்கு இன்விடேஷன் அனுப்பிவிட்டார்களா என்று ஒரு வார்த்தை கேட்கவில்லை.
அத்தை வருவாங்களான்னு தெரியல என்று நயானா சொன்னதை கேட்டவனின் மனதில் ஒரு பெரும் புயல் அடித்தது. இது அவன் வாழ்வின் மிக முக்கியமான தருணம். அப்படி இருக்கும்போது எப்படி அவன் தாய் வராமல் இருப்பாள்? ஒருவேளை சில நாட்களுக்கு முன் அரவிந்தின் வீட்டிற்கு சென்று அவன் மேனகாவிற்காக பிரச்சனை செய்ததில் அவள் கோபமாக இருப்பாளோ என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க அவனது மனதை படித்தவள் போல், அர்ஜுன், அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்க கோபமெல்லாம் ஒரு நாளைக்கு மேல தாங்காது, எல்லாம் அப்பவே சரியா போயிரும் என்றாள். இதை சொன்னவள் ஒரு நொடி அமைதிக்கு பின், அத்தைக்கு இன்விடேஷன் கிடைச்சதான்னு தெரியல, இன்னும் யாரும் அத்தைக்கு இன்விடேஷன் அனுப்பலனா நாமளே இன்னைக்கு நைட்டு போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரலாம் என்றாள். ஏமாற்றத்தோடு மேனகாவை பார்த்த அர்ஜுன், அதெல்லாம் அம்மாவுக்கு முன்னவே இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க என்றான். இப்போது மேனகா ஒன்றும் பேச முடியாமல் பற்களை நரநரவென கடித்துக் கொண்டிருந்தாள். அர்ஜுனின் சித்தியாக மேனகா தான் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்கிறாள் என்பதால் இதை பயன்படுத்தி அவள் குடும்பத்தினரிடமும் மற்றவர்களிடமும் நல்ல பெயரை வாங்கிக் கொள்ள முடியும். ஒருவேளை மாதவி மட்டும் திருமணத்திற்கு வந்துவிட்டால் அங்கு மேனகாவின் நிலை மிகவும் மோசமானதாகவும் கேலிக்குரியதாகவும் மாறிவிடும். இதை நினைத்தவள் வேண்டுமென்றேதான் அரவிந்திற்கும் மாதவிக்கும் இன்விடேஷன் அனுப்பாமல் இருந்தாள். அவள் மட்டும் இன்விடேஷன் அனுப்பவில்லை என்றால் ராஜேந்திரன் குடும்பத்தில் யாரும் அதை பற்றி கண்டு கொள்ளப் போவதில்லை. அத்தோடு மாதவி திருமணத்திற்கு வரவில்லை என்றால் அவள் ஏன் வரவில்லை என்று கேட்க விடாமல் அர்ஜுனின் தன்மானம் அவனை தடுத்து நிறுத்தும். அதேபோல் எனக்கு ஏன் இன்விடேஷன் அனுப்பவில்லை என்று மாதவி கேட்க முடியாதபடி அவளது கௌரவம் அவளை தடுத்து நிறுத்தும். இப்படி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் எதுவும் பேசிக் கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனை இன்னும் அதிகம்தான் ஆகும். குடும்பம் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல தாய்க்கும் மகனுக்கும் நடக்கும் பிரச்சனையில் தான் நல்லவள் போல் நடித்துக் கொள்ளலாம் என்று மேனகா திட்டம் போட்டு வைத்திருக்க இப்போது அனைத்தும் நாசமானது. அவள் கோபமாக நயானாவை முறைத்து பார்த்தாள். ஆனால் இப்போது அவளால் நயானாவை என்ன சொல்லிவிட முடியும்? இப்போது அவர்கள் இதை பற்றி பேசிவிட்டதால் இனி மாதவிக்கு இன்விடேஷன் அனுப்பாமல் இருப்பதற்கு அவளால் எந்த காரணமும் சொல்ல முடியாது. என்னதான் நயானாவின் கழுத்தை பிடித்து நெரிக்க வேண்டும் என்று அவளுக்கு கோபம் வந்தாலும் கஷ்டப்பட்டு புன்னகைத்தவள், அச்சோ அர்ஜுன், என்ன பாரு, நான் உங்க அம்மாவுக்கு நேரா போய் இன்விடேஷன் கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனா நான் ரொம்ப பிஸியா இருந்ததால மறந்தே போயிட்டேன் என்றாள். இப்போது மகிழ்ச்சியாக புன்னகைத்த நயானா, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நைட் நானும் அர்ஜுனும் நேர்ல போய் அத்தைக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வரோம் என்றாள். அர்ஜுனும் அதைத்தான் சொல்ல நினைத்தான். ஆனால் தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்ல தெரியாதவன் தன் தொண்டையை செருமிக் கொண்டு, நீ இவ்ளோ ஆசைப்படுறதால இன்னைக்கு நைட் போய் நம்ம அம்மாவுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு வரலாம் என்றான். அர்ஜுனின் அசட்டுத்தனத்தை நினைத்து நயானாவால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் தன் தலையை தொங்க போட்டுக் கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள். என்னதான் இந்த அர்ஜுன் பாக்குறதுக்கு மொரட்டுத்தனமா இருந்தாலும் மனசளவுல ஒரு குழந்தைதான் என்று சொல்லி சிரித்து கொண்டாள். அதன் பின் திருமண ஆடையை மாற்றிவிட்டு அர்ஜுனும் நயானாவும் அங்கிருந்து மாதவிக்கு இன்விடேஷன் கொடுப்பதற்காக கிளம்பி சென்றார்கள். நயானா அங்கிருந்து செல்வதையே வஞ்சகத்தோடு பார்த்து கொண்டிருந்த மேனகா நயானா அங்கிருந்து சென்றதும் போலி சிரிப்போடு நயானாவின் அம்மாவை நோக்கி சென்றாள். சிரித்துக் கொண்டே சென்று நயானாவின் அம்மாவின் கையை பிடித்த மேனகா தன் பாக்கெட்டில் இருந்த 10 கோடிக்கான செக்கை எடுத்து அவரிடம் கொடுத்து, இந்தாங்க சம்பந்தி, உங்க பொண்ணுக்கு நாங்க கொடுக்கிற சீதனம் என்று சொல்லிக் கொடுத்தாள். அதை பார்த்ததும் நயானாவின் அம்மா திடுக்கிட்டு போனாள். ராஜேந்திரன் குடும்பத்தை பொறுத்தவரையில் 10 கோடி என்பது சாதாரண விஷயம்தான். ஆனால் அதற்காக சீதனத்தை செக்காக எப்படி கடைசி நேரத்தில் கொடுப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. முறைப்படி பார்த்தால் நிச்சயதார்த்தத்தின் போது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து தங்கள் குடும்பத்திற்கு வரப்போகும் மருமகளிற்கு சீதனம் கொடுக்க வேண்டும். திருமணத்தின் போது பெண் வீட்டார் தன் பெண்ணிற்கு சீதனம் கொடுத்து அனுப்ப வேண்டும். அது மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்த அதே அளவாக இருக்கலாம், இல்லை அதைவிட குறைவாக இருக்கலாம், அதைவிட அதிகமாகவும் இருக்கலாம். அவர்
அவரவர் வசதியை பொறுத்து அந்த சீதனம் மாறுபடும். இங்கு நயானாவின் திருமணத்தை பொறுத்தவரை நிச்சயதார்த்தம் என்று எதுவும் இல்லாமல் அர்ஜுனும் நயானாவும் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டதால் மேனகா அவர்கள் கொடுக்க வேண்டிய சீதன பணத்தை இப்போது இப்படி கொடுக்கிறாள். அவளுக்கு நன்றாகவே தெரியும், இந்த பணத்தை தான் நாளை நயானாவின் பெற்றோர் திருப்பித் தருவார்கள். கடைசி நேரத்தில் செக்காக தந்தால் அதை பணமாக அவர்களால் எடுக்க முடியாது. நயானாவின் பேருக்கு செக்காகவும் மாற்ற முடியாது. இதே செக்கை திருப்பிக் கொடுத்த அனைவர் முன்னாலும் நயானாவும் அவளது பெற்றோரும் அசிங்கப்பட வேண்டும் என்பதுதான் மேனகாவின் திட்டம். இது தெரியாத நயானாவின் தந்தையும் தாயும் எப்படி தங்களிடம் இருக்கும் பணத்தை செக்காக மாற்றுவது என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இங்கு அர்ஜுனையும் நயானாவையும் பார்த்ததும் மாதவியின் முகமெல்லாம் புன்னகை தோன்றியது. அவளால் தன் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து புன்னகைத்துக் கொண்டே இருந்தாள். சிறிது நேரம் நயானாவிடமும் அர்ஜுனிடமும் திருமண ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தவள் அரவிந்திற்கு சைகை செய்து அர்ஜுனிடம் பேசிக் கொண்டிருக்க சொல்லிவிட்டு நயானாவை அழைத்துக் கொண்டு மேலே தன் அறைக்கு சென்றாள். அங்கே சென்று பாசமாக நயானாவின் கையை பிடித்த மாதவி, நயானா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ராஜேந்திரன் குடும்பத்துக்கு போயிருவ. அங்க உனக்கு இதுவரை நீ பார்க்காத மாதிரி ஒரு புது வாழ்க்கை காத்திருக்கு என்று சொன்னவள் தன் கபோர்டை திறந்து அதிலிருந்து ஒரு பேங்க் கார்டை எடுத்து நயானாவின் கையில் கொடுத்தவள், நயானா, இதுல 5 கோடி இருக்கு. உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு இந்த அம்மாவோட சின்ன கிஃப்டா வச்சுக்கோங்க என்றாள். ஐயோ அத்தை, இதெல்லாம் வேணாம் என்று சொல்லி நயானா அதை திருப்பி கொடுக்க முயலவும் அவளது கையை இறுக்கமாக பிடித்த மாதவி, நயானா, அர்ஜுனுக்கு 5 கோடி எல்லாம் ஒரு தூசி மாதிரி. ஆனா எனக்கு அப்படி இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இது என்னோட சேவிங்ஸ். இப்போ முழு மனசோடவும் பாசத்தோடவும் இத அம்மா உங்களுக்காக கொடுக்கறேன். பெரியவங்க கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாது, புரியுதா என்றாள். மாதவி இவ்வளவு சொல்லிய பிறகு நயானாவால் மறுத்து பேச முடியவில்லை. எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த பேங்க் கார்டை வாங்கிக் கொண்டாள். பின்பு பாசமாக நயானாவின் தலையை வருடிய மாதவி, நயானா, இந்த பணக்கார குடும்பங்கள்ல கல்யாணம்ங்கிறது சாதாரண குடும்பத்து கல்யாணத்தை விட ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். இதுல உங்க அப்பா அம்மா பெருசா எந்த சீதனமும் கொடுக்க தேவையில்லை என்றாள். நயானா அதிர்ச்சியோடு மாதவியை பார்க்க, என்னதான் உங்க அப்பா அம்மா அவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் வித்து சீதனமா கொடுத்தாலும் இங்க அத எல்லாரும் ரொம்பவே சீப்பா தான் பாப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காசெல்லாம் ரொம்பவே சாதாரணம். அதனால உங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவும் கொடுக்க வேணாம். யாரு என்ன சொன்னா என்ன, நீ அர்ஜுன் கூட தான் வாழ போற. அர்ஜுன் நீ எவ்வளவு காசு கொண்டு வந்தன்னெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டான் என்றாள். இதை கேட்டதும் நயானாவின் கண்களிலிருந்து கண்ணீரே வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக அவளை பெரிதும் உறுத்தி கொண்டிருந்தது அந்த வரதட்சணைதான். என்னதான் அர்ஜுன் வீட்டிலிருந்து 10 கோடி தருகிறார்கள் என்றாலும் அதற்கு மேல் 1 கோடி எக்ஸ்ட்ராவாக தருகிறேன் என்று அவளது அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 1 கோடிக்கே அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு போராடினார்கள் என்று நயானாவிற்கு நன்றாக தெரியும். இப்போது மாதவி சொன்னதை கண்டிப்பாக தன் அப்பாவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அதற்கு பின் சிறிது நேரம் பேசிவிட்டு மாதவியும் நயானாவும் கீழே வந்தார்கள். மாதவி கொடுத்த பேங்க் கார்டை நயானா பத்திரமாக தன் கைக்குள் வைத்திருந்தாள். இது மாதவி தனது மகனுக்கு கொடுத்த அன்பளிப்பு. இதை எப்போது அர்ஜுனிற்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் பணம் தேவைப்படுகிறதோ அப்போது கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். இங்கே கீழே தன் அண்ணனோடு அமர்ந்திருந்த அர்ஜுனிற்கு எப்போது நயானா கீழே வருவாள் என்றிருந்தது. அவனுக்கு ஏனோ அரவிந்த் தன்னை மிகவும் மட்டமானவனாக பார்ப்பது போல் தோன்றியது. நல்ல வேளையாக அவனை நீண்ட நேரம் காக்க விடாமல் நயானா கீழே வந்தாள். அவளை பார்த்ததும் தான் அர்ஜுனிற்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. வேகமாக எழுந்து நின்றவன் நயானாவை நோக்கி போக போகும் முன் அவன் கையை பிடித்த அரவிந்த், அர்ஜுன், நீ முன்ன மாதிரி இப்போ ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இனி நீ எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். இனிமையாச்சும் பொறுப்பா நடந்துக்கோ என்றான். இவன் என்ன சொல்கிறான்? இதுவரை அவன் பொறுப்பாக இல்லை என்று சொல்கிறானா? இதை நினைத்து அர்ஜுனிற்கு கோபம் வந்தது. ஆனால் அதை வெளியே காட்டிக் கொள்ளாதவன் தலையை மட்டும் அசைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான்.
காரில் செல்லும்போது நயானாவும் அர்ஜுனும் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. நயானாவை ஹோட்டலில் டிராப் செய்யும் போது, நயானா இன்னைக்கு நைட் சீக்கிரமே தூங்கிரு, காலையில மேக்கப்க்கு சீக்கிரமே எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா தூங்கலனா நாளைக்கு சீக்கிரமே டயர்ட் ஆகிருவ என்றான். நயானாவும் அவனை பார்த்து அழகாக புன்னகைத்து விட்டு உள்ளே சென்றாள். அங்கு நயானாவின் அப்பாவும் அம்மாவும் பரபரப்பாக இருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடி 11 கோடிக்கு உடனடியாக செக் கிடைக்கவில்லை. மேனகா கொடுத்த அந்த செக்கை அவர்களால் வித்ட்ரா செய்யவும் முடியவில்லை. அவர்களின் இந்த நிலையை பார்த்த நயானாவிற்கு மனம் வலித்தது. அப்பா அம்மா, கல்யாணம் எனக்கும் அர்ஜுனுக்கும் தான் நடக்குது. இதுல இந்த வரதட்சணைக்கெல்லாம் எந்த வேலையும் இல்ல. நீங்க எதுவும் கொடுக்கலனாலும் நாங்க சந்தோஷமா இருப்போம். இதெல்லாம் தேவையில்லை என்றாள். இதை கேட்டதும் அவளது அப்பாவிற்கு பயங்கரமாக கோபம் வந்தது. முட்டாள் மாதிரி பேசாத நயானா, உனக்கு ஒன்னும் தெரியாது. அர்ஜுனுக்கு வேணும்னா இந்த பணம் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா நீ ராஜேந்திரன் குடும்பத்துக்குள்ள போகும்போது எதுவும் இல்லாம போனேனா அவங்க எல்லாரும் உன்னை எப்படி மதிப்பாங்க? நீ அவங்கள சார்ந்து இருக்க வேணாம். இந்த பணம் தான் உன்னை அங்க தலை நிமிர்ந்து இருக்க வைக்கும் என்று சீறினார். அவருக்கு எப்படி புரிய வைப்பது என்று நயானாவிற்கு புரியவில்லை. அந்த நேரம், நான் யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் கேக்குறேன் என்று சொல்லி அவள் தந்தை வெளியே சென்றார். இந்த சென்னையில் அவருக்கு யாரை தெரியும்? அதுவும் இந்த நேரத்தில் அவர் யாரிடம் உதவி கேட்பார் என்று பதறிய நயானா, அப்பா வெயிட் பண்ணுங்க, நான் இதுக்கு வழி கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லி அவந்திகாவிற்கு போன் செய்தாள். நயானா போன் செய்யும் போது கிட்டத்தட்ட இரவு 9 மணி ஆகியிருந்தது. நாளை திருமணத்தை வைத்துக்கொண்டு இந்த நேரத்தில் நயானா போன் செய்கிறாள் என்றால் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்று யூகித்த அவந்திகா போனை அட்டன் செய்யவும், அவள் எதிர்பார்த்தது போலவே மறுபுறமிருந்து நயானாவின் குரல் பதற்றமாக ஒலித்தது. அவந்திகாக்கா, இப்போ மேனகா ஆண்டி கொடுத்த 10 கோடிக்கான செக்கு கையில இருக்கு. பட் அதை கேஷா எடுக்க முடியல. அதை என் பேருக்கு செக்காவும் மாத்த முடியல. நாளைக்கு இதை இப்படியே கொடுத்தா அது மரியாதை குறைவா இருக்கும்னு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்று அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே, ஒன்னும் பிரச்சனை இல்ல நயானா, நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நான் இப்பவே அரவிந்த் கிட்ட சொல்றேன். கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவந்திகா ஸ்டடி ரூமிற்கு சென்றாள். அங்கு அரவிந்த் கையில் மாத்திரையோடு அமர்ந்திருப்பதை பார்த்த அவந்திகாவின் புருவங்கள் முடிச்சிட்டன.